நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மறுபடியும் எஃப்ஐஎஸ்டிஎஸ் எந்த இடத்துல வாங்குவாங்கன்னு நம்ம செகண்ட் பார்ட்டு பார்க்குறோம். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே வாங்குகிறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீக்லி மூவிங் ஆவரேஜ் வர இடத்துல சப்போர்ட் இடத்துல மட்டும்தான் வாங்குகிறாங்க. ஸோ 20 week moving average, 50 week moving average, 200 week moving average அந்த இடத்துல வரும்போது தான் அவங்க வாங்கி அவங்க நல்ல லாபம் பார்க்குறாங்க. நாமளும் அதே மாதிரி பொறுமையாக காத்திருந்து நாமளும் வாங்கினா நாமளும் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப். இப்போ நான் 3 ஷேர் சொல்ல போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் சொல்ல போகிறது நான் ஏற்கனவே சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னும் சப்போர்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது ஷேர். தேர்ட் ஒன் ஃபைனலாக இப்போ அப் மூவ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஷேர் எது அப்படின்னு சொல்கிறேன். அது ஃபைனலாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஏற்கனவே சப்போர்ட் எடுத்துருக்கக்கூடிய நம்ம வெரி ஃபேமஸ் ஷேர் பிஎம்எல். ஸோ பிஎம்எல் ஷேர் பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக, அதாவது இந்த ப்ளூ கலர் லைன் நீங்கள் பார்க்குற இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 50 வீக். ஓகே. இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா 200. ஓகே. ஸோ அப்போனா இங்கே இது என்ன இருக்குது பாருங்கள், இந்த 200ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே அப் மூவ்மெண்ட் போயிருப்பாரு. சரிங்களா? இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ 200ல் 200 வீக் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து அப்படியே அப் மூவ்மெண்ட் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வாங்கியிருந்தாலும் நமக்கு எவ்வளோ 1000 ருபீஸில் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ 5000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதாவது நமக்கு 400 மடங்கு கிடச்சிருக்கும். ஓகே. ஸோ அங்கேருந்து திரும்பி இறங்கிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் எங்கே வாங்கினே தெரியாமல் இருப்பாங்க. பாருங்கள், கரெக்டாக எங்கே வண்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள், 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ இதை மாதிரி நீங்கள் 200 மூவிங் கீழே வந்துட்டால் என்ன இருக்கும், உங்களுக்கு கீழே மூவ் ஆயிரும். அவ்வளோதான், கீழே போவோம். நீங்கள் உடனே ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுங்க. சரிங்களா? ஸோ 200 மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி வந்துடணும். பாருங்கள், இங்கே எங்கேயும் மூவ் ஆகலை. சம் பிளேஸில் மட்டும் இங்கே இல்லை, இருந்ததே கீழே தான் இருக்குது. அந்த இடம்லாம் நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல ஒரு வாட்டி மேலே வந்திருக்கு 200 மேலே. அங்கேருந்து வந்தது அப்படியே மேலே எவ்வளோ வந்திருக்கு, இங்கேயும் 1000 ருபீஸ் 1500 வரைக்கும், 2000 வரைக்கும் போயிருக்கு. அது மாதிரி 100% கிடைக்குது. ஆனால் இது உடனே நடக்காது. அதுக்கு மினிமம் 3லேருந்து 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆகும். ஆனால் கரெக்டாக பார்த்து எடுத்தால் நம்ம நல்ல லாபம் ஈட்ட முடியும். ஓகே நண்பர்களே. ஸோ இது அப்போனா இது நடந்திருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிஎம்எல் ஷேர் பார்த்திங்கன்னா 200 வீக்லி மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி ஸோ டச் பண்ணால் அங்கேருந்து மூவ் ஆகும் அப்படின்னு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, 200 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி எங்கே உங்களுக்கு எந்த இடம் இது பக்கத்தில் வரும், ஒரு 2500 ரூபா பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க, 2400 ரூபா. அங்கேருந்து ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, 4400 ரூபாய்க்கே வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, டபுள் ஆக போகுது. சரிங்களா? இனிமேல் போய் அந்த ஷேரை போய் தொட முடியாது நம்மளால். பட் ஸோ இந்த மாதிரி கணிக்கணும். ஓகே. எப்போவுமே எஃப்ஐஎஸ்டிஎஸ் உங்களுக்கு வீக்லி மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகே. ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து நான் என்ன சொன்னேன், இன்னும் வர்றதுக்கு அது மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில். சரிங்களா நண்பர்களே? அடுத்து நம்ம மூவிங் ஆவரேஜுக்கு எந்த ஷேர் வரலாம், அது வர்றதுக்கான ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிற ஷேரை நம்ம சார்ட்டில் பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது ஐடிடி சிமெண்டேஷன் லிமிட்டெடுங்கிற ஷேரோட வீக்லி சார்ட். இது பாருங்கள்,
எவ்வளோ அருமையாக இந்த வீக்லியில் சப்போர்ட் எடுத்துகிட்டு வீக்லி சப்போர்ட் அந்த ப்ளூ கலர்னாலே வீக்லி சப்போர்ட், அதாவது 50 வீக் 50 வீக் மூவிங் ஆவரேஜ் சரிங்களா. ஸோ அங்கே சப்போர்ட் எடுத்தது, அதாவது 500 எடுத்தது பாருங்கள், அப் டு 1000 வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆச்சு. 100% கொடுத்துட்டு திரும்பி கீழே வந்தது சரிங்களா. இப்போ பாருங்கள், இன்னும் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வரல, 50 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நாட்கள், அதாவது 1 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் கூட ஆகும். இது வரந்தண்டிக்கும் இந்த 50 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணந்தண்டிக்கும், அதாவது 50 ஆவரேஜ் வந்து இங்கனக்குள்ளே கன்சால்டேட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படியே மெல்லமே மேலே போகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வேறு ஷேர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்தால் ஏறுது, அதாவது நம்ம வீக்லி மூவிங் ஆவரேஜை தான் பேஸ் பண்ணணும். அதுதான் எஃப்ஐஎஸ் கேஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து வந்தோன்னா அது மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த இடங்களெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு மூவ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப லாங்கெல்லாம் நமக்கு வேண்டாம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி 2014 அது பக்கத்தில் மேலே மூவ் ஆனது. ஸோ கண்டினியூவாக ஒரு 3 இயர்ஸ் மேலே கண்டினியூவாக அப் மூவ்மெண்ட் இருந்தது. 50 டே வீக் கீழே வந்து பாருங்கள், கண்டினியூவாக ஒரு 4 இயர்ஸ் கீழே வந்துச்சு. ஸோ அதனால் 50 டேன்னு ஏதாவது சொல்லியிருந்தா தவறாக சொல்லியிருக்கேன். 50 வீக் மூவிங் கீழே வந்தால், ஸோ பாருங்கள் எத்தனை வருஷம் அவங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் கீழே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த வீக்லி சப்போர்ட், அதாவது வீக்லி மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுங்க சரிங்களா. ஸோ இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, நமக்கு ஸ்டாக்கை பிக்கப் பண்ணதுக்கு வரக்கூடிய இடத்துல இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் சரிங்களா. வந்த பிறகு இந்த ஷேரை நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். இதே மாதிரி நீங்கள் வேறு ஷேர்ஸ் அனலைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஆனால் ஷேர்ஸோட ஃபண்டமெண்டல் தெரியணும் சரிங்களா. அதையும் பார்த்துட்டு தான் எடுக்கணும். எந்த ஷேரும் எடுக்கலாம்னு எடுக்காதீங்க. ஓகே நண்பர்களே, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ ரெடியாக அப் மூவ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஷேர் சரிங்களா. எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெரி ஃபேமஸ் ஷேர் மசகான் டாக் சரிங்களா. மசகான் டாக் ஷேரோட சார்ட்டை நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது மேஸ்டாக், அது மசகான் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பாருங்கள் நண்பர்களே, அதாவது இந்த இயர் சரியாக இங்கே ஆக தெரியல, பட் நான் இங்கே சும்மா காமிக்கிறேன். ஒரு 2003க்கு முன்னாடி 2002 பாருங்கள், மேலே அப் மூவ்மெண்ட் வந்தது. எங்கே 50 வீக் மூவிங் ஆவரேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு திரும்பியும் எங்கே உங்களுக்கு 2023ல் ஒரு மிடில் வாக்கில் சரிங்களா. ஸோ கீழே டச் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி மேலே ஏறிச்சு. மறுபடியும் 24 மிடிலுக்கு பக்கத்தில் கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியல சரிங்களா. ஏன்னா டேட் இங்கே என்ன எதுவும் மென்ஷன் ஆகலை. அதை நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், வேணாலும் மூவ் பண்ணி காமிக்கிறேன், எந்த இடம் வேணாம் எக்ஸாக்டாக. ஸோ இங்கே எங்கன்னு உங்களுக்கு மென்ஷன் ஆகுது பாருங்கள். அதாவது எப்போ 2024 மார்ச்சில். ஓகே, அடுத்து முன்னாடி எப்போன்னு பாருங்கள், உங்களுக்கு எப்போன்னா இதுவும் நியரஸ்ட்டாக 23 ஏப்ரல். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ சமயமாக 2025ல், ஸோ 2025 அது பிப்ரவரி மாதம். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்குள்ளே எப்போதும் சப்போர்ட் எடுத்து இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இயரில் வந்திருக்கு சரிங்களா. அதாவது எங்கே இந்த ப்ளூ கலர் லைன் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த ப்ளூ கலர் லைன் ஃபுல்லாகவே 50 வீக் மூவிங் ஆவரேஜ், அங்கே மட்டுமே சப்போர்ட் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு 100%, 200% மேலே ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு.
பாருங்கள் ஒவ்வொரு வாட்டியும் 200%, 100%. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருந்தது. இப்போவும் நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக 50 வீக் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு அழகாக மேலே போகிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நியூஸும் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ இந்த நியூஸுக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப ஃபேமஸான மேஸ் ஸ்டாக், அது மசகான் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் வந்து மூவ் ஆச்சுன்னா 100% கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னா சப்போஸ் கீழே வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி கீழே வந்தால் 50 டே வரைக்கும், அதாவது இந்த இடம் 50 டே வீக் மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்தால் அதுக்கும் கீழே க்ளோஸ் ஆனால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது கீழே வரதுக்கான பர்சன்டேஜ் 15% இருக்குது. மேலே அப்படியே மூவ்மெண்ட் ஆச்சுன்னா 100% கிடைக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் கவனமாக வச்சுக்கோங்க ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு. ஸோ 50% கீழே 15% கீழே வந்துச்சுன்னா கரெக்டாக ப்ளூ கலர் அந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துடும். ஸோ அப்போ உடனே என்ன பண்ணுங்கள், கீழே வந்தோன்னா லாஸை புக் பண்ணிட்டு வந்துடுங்க கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா. அப்படி இல்லாமல் சரிங்களா, இங்கேருந்து அப்படியே அப் மூவ்மெண்ட் ஆனங்களே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ ஒரு 6 மாதத்துலையோ ஸோ அப்படியே அப் மூவ்மெண்ட் எடுத்து மேலே போயிடுச்சுன்னா 100% கிடைக்கும். சரிங்களா நண்பர்களே? இந்த மாதிரி நீங்கள் ஸோ அது ஒரு ஸ்டாக், அதாவது எஃப்ஐஎஸ்டிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுறாங்க, காத்திருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து சப்போஸ் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக இங்கே உச்சியில் போய் வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஸோ வெறுத்து போய் வெளியே வந்து லாஸை புக் பண்ணுவாங்க நிறைய பேர். இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல அங்கே டாப்பில் போய் வாங்கிட்டு தேவையில்லாமல் லாஸை புக் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் காத்திருக்காங்க. இங்கே நிறைய பேர் வாங்கிடுவாங்க, ஏன் வாங்கணும்னு தெரியாமலே வாங்கிடுவாங்க. நின்றுச்சு நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. அதாவது இந்த பிளேஸில் இங்கே கூட வாங்கிடுவாங்க கரெக்டாக, ஆனால் ஏன் வாங்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. வாங்கிட்டு அவங்களாட்டும் என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்ச நாள் இங்கேயே சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு வந்துடுவாங்க. விற்றது பிறகு ஏன் ஏறுச்சு அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. இதுக்கு ரீசன் இதுதான். ஸோ அங்கே வாங்கிட்டிங்களா பொறுமையாக இருக்கணும். அந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் விற்றுடணும். இல்லையா அங்கேயே சுற்றிக்கிட்டு விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா 3லேருந்து 6 மாதம் காத்திருந்தீங்கன்னா 100% இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வயலண்டான ஸ்டாக். ஒன்லி ஜஸ்ட்டு 3 மந்த்லேயே என்ன பண்ணிடும் 100 or 200% கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இப்போ அப் மூவ்மெண்ட் ஆகுது ரெடியாக இருக்கக்கூடிய ஸ்டாக் மசகான் டாக் ஷிப் பில்டிங். சரிங்களா நண்பர்களே? இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி ஷேர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே? உங்களுக்கு தேவையான ஷேர்ஸை நீங்கள் ஃபண்டமெண்டலையும் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். நான் சொன்னது எல்லாமே ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி வச்சுருக்குது ஷேர்ஸ். சரிங்களா? ஸோ அந்த அனலைஸோடு சேர்த்து இதை சொல்கிறேன். ஓகே? ஸோ எப்போவுமே நீங்கள் வீக்லி சப்போர்ட் உள்ள ஷேர்ஸை எப்போவுமே எடுங்க நண்பர்களே. அப்போ தான் நாம் ஷேர் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா நண்பர்களே? நான் சொன்னது கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது தவறுதல் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நானும் திருத்திக்கிறேன். சரிங்களே? என் வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.